Hi everyone. இன்னைக்கு நம்ம டேபிள்ஸ் எவ்வளோ ஈஸியாக எழுதலாம் 1 to 100 வரைக்கும் இருக்கிற டேபிள்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக எழுத முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மக்கிட்ட இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. சப்போஸ் நம்மக்கிட்ட 12 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 12குள்ள டேபிள் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது 12குள்ள டேபிள் எப்படி எழுதலாம்? ரொம்ப ஈஸியாக எழுத முடியும். அதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது 1குள்ள டேபிள் அண்ட் 2குள்ள டேபிள். So 1குள்ள டேபிள்னா எப்படி எழுதணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. இது 1குள்ள டேபிள். இதே 2குள்ள டேபிள் எப்படி எழுதுவோம்? நம்ம 2 ones are 2 4 6 8 10 12 14 16 18 and 20. ஸோ இப்படி நம்ம எழுதுவோம். ஓகேவா? அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும்னாலே நமக்கு என்ன டேபிள் கிடைக்கும் அப்படின்னா 12குள்ள டேபிள் கிடைச்சிடும். அது எப்படி அப்படின்னா 12 ones are 12 12 twos are 24 12 threes are 36 12 fours are 48 12 fives are. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5ஓட இவங்களுடைய ஃபர்ஸ்ட் நம்பரை ஆட் பண்ணிக்கணும். அப்போ 5 + 1 5 + 1 எவ்வளோ வரும் நமக்கு? 6. 6 and 0 அப்படியே நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது 6 + 1 7 and 2. ஓகே, அதே போல் 7 + 1 8 and 4. 8 + 1 9 and 6. 9 + 1 10 and 8. 10 + 2 12 and 0. ஓகே, ஸோ அவ்வளோதான். எப்படின்னா இப்போ நம்ம என்ன எழுதிட்டோம்? 12குள்ள டேபிள் அழகாக எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சீக்கிரமாக எழுதிட்டோம். சரி, இதே மாதிரி இன்னொரு நம்பர் பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட 27குள்ள டேபிள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 27குள்ள டேபிள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த டேபிள் தெரிஞ்சிருக்கணும்? 2குள்ள டேபிள் அண்ட் 7குள்ள டேபிள் தெரிஞ்சிருந்தாலே நம்மளால என்ன டேபிள் எழுத முடியும்? 27குள்ள டேபிள் ஈஸியாக எழுத முடியும். அது எப்படி அப்படின்னா 2 4 6 8 10 12 14 16 18 and 20. ஓகே, ஸோ 2குள்ள டேபிள் எழுதியாச்சு. அதுக்கடுத்து எந்த டேபிள் எழுதணும்? 7குள்ளது 7 14 21 28 35 42 49 56 63 and 70. இப்போ எந்த டேபிள் எழுதிருக்கோம்? 7குள்ளது. இப்போது நமக்கு 27குள்ள டேபிள் எழுதணும்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 2 7 27 அண்ட் இங்கே என்ன பண்ணுவோம்? 4 1 4 + 1 5 அண்ட் இந்த 4ஐயும் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். அதே போல் 6 + 2 8 இந்த 1 அப்படியே எழுதிக்குவோம். 8 + 2 10 இந்த 8 அப்படியே எழுதிக்குவோம். 10 + 3 13 5 எடுத்து எழுதிக்குவோம். 12 + 4 16 2 எடுத்து எழுதிக்குவோம். 14 + 4 18 and 9 எடுத்து எழுதிக்குவோம். அதே போல் 16 + 5 21 6 எடுத்து எழுதிக்குவோம். 18 + 6 24 இந்த 3 எடுத்து எழுதிக்குவோம். and 20 + 7 27 and 0 எடுத்து எழுதிக்குவோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள்.
27க்குள்ள டேபிள் எவ்வளோ சீக்கிரமாக எழுதிட்டோம். ஓகே, இன்னும் ஒரு டேபிள் பார்க்கலாம். சப்போஸ் நம்மக்கிட்ட 97க்குள்ள டேபிள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 97க்குள்ள டேபிள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 9, 18, 27, 36, 45, 54, 63, 72, 81 and 90. ஸோ இது 9க்குள்ள டேபிள். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எது எழுதணும்? 7க்குள்ள டேபிள் எழுதணும். 7, 14, 21, 28, 35, 42, 49, 56, 63 and 70. ஓகே, இப்போ 97க்குள்ள டேபிள் எழுதலாமா? அது எப்படி? 9, 7, 97, 18 plus 1, 19 and 4. இந்த 4 அப்படியே எழுதிக்கிறோம். சரியா? அதே போல் 27 plus 2, 29 and 1 எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். அதே போல் நெக்ஸ்ட்டு 36 plus 2, 38, இந்த 8 எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 45 plus 3, 48, அந்த 5 எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 54 plus 4, 58 and 2. ஓகே, அதே போல் 63 plus 4, 67 and 9, 72 plus 5, 77 and 6, 81 plus 6, 87 and 3, 90 and 7, 97 and 0. இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். 97க்குள்ள டேபிள் மிஞ்சி போனால் ஒரு நிமிஷத்தில் நம்ம முடிச்சிட்டோம். இது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே எந்த ஒரு டேபிள்னாலும் எழுதிடலாம். சரி, இன்னைக்கு ஹோம்ஒர்க்காக உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 86க்குள்ள டேபிள் எழுதி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி ஈஸியாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.